போன முறை அந்த கொஷனுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஐக்யூ கொஷனில் பேசிக்கிலேருந்து அட்வான்ஸான கொஷின் மட்டும் ஈஸியாக விளங்கப்படுத்தி சொல்லிக் கொடுத்து வரோம். அந்த வகையில் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இலவாக இருக்கும். அதே நேரம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சதுரமுகி குத்திகள் தொடர்பான வினாக்கள். நம்ம ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. போய் அந்த கொஷனையும் செஞ்சீங்கன்னா அந்த ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கு விட விலங்குலேண்டா எந்த செக்ஷன் விலங்குலேருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒருக்கா வீடியோவை பாருங்கள். விலங்குலேண்டா எந்த செக்ஷன் விலங்குலேருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குயிக்காக விடையை பார்த்துடலாம். முதலாவது கேள்வி, மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை, சதுர குத்திகளின் எண்ணிக்கை, இந்த கனவுருவை வச்சு வரக்கூடிய மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியும். 6 தர 8 தர 10, 6 8 48, 480 சதுர குத்திகளை மொத்த சதுர குத்திகளை பெறலாம். இரண்டாவது கொஸ்டின், 3 பக்கங்கள் நிறந்தடப்பட்ட குத்திகளின் எண்ணிக்கை யாது? அது தெரியும் நமக்கு, எந்தவித கால்குலேஷனும் இல்லாமல் 8 குத்திகள் விட வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விலங்குலன்னா 2 வீடியோ சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன். வீடியோவை போய் பாருங்கள், பார்த்தா தெளிவு கிடைக்கும். மூணாவது 2 பக்கம் நிறந்துட்டப்பட்ட சதுரமுகி குத்திகளின் எண்ணிக்கை. இதுக்கு என்ன செய்யணும்? நீளம் தர உயரம் தர அகலம் இந்த லைனுக்கு எழுதுவோம். எழுதி போட்டு 6லேருந்து 2 2 குறைச்சி எழுதுவோம், மைனஸ் பண்ணி 4 6 8. இதை நம்ம எதன் அடிப்படையில் செய்கிறது? விளிம்புகள் எத்தனை? 12 கனவுரு. ஆகவே தர 4 தர 4 தர 4 4 16 6 4 24 8 4 32. இரண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். அடுத்தது ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கை. ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட சதுரமுகிகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 6 தர 8 தர 10. இதிலையும் மாறி மாறி பெருக்கணும். 6 தர 8 6 தர 10 8 தர 10. ஆகவே பெருக்கி எடுத்தோம். இதை 2 2 குறைச்சி பெருக்குவோம். 4 தர 6 4 தர 8 6 தர 8 4 24 4 32 6 48. இதை ஒவ்வொரு முகங்களுக்காக 6 முகம் இருக்கும். ஒவ்வொரு முகங்களுக்காக தர 2 தர 2 தர 2. ஆகவே இங்கே 48, இங்கே 64. மொத்தமாக கூட்டினோம்னா 8. சதுரமுகி குச்சிகளுக்கு ஒரு பக்கம் நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகி குச்சிகளாக இருக்கும். அடுத்து இறுதியாக கொஸ்டின், நிறந்தீட்டப்படாத சதுரமுகி குச்சிகளினுடைய எண்ணிக்கை. நிறந்தீட்டப்படாத சதுரமுகியின் எண்ணிக்கை 2 வழியில காணலாம். அப்படி மொத்த சதுர குட்டிகள்ல இருந்து 3 பக்கம் 2 பக்கம் ஒரு பக்கம் நிறந்தீட்டினதை கழிச்சா மீதியாக வர்றது நிறந்தீட்டப்படாத சதுரமுகி குச்சியா இருக்கும். ஈஸியான மெத்தட். 6 தர 8 தர 10 2 2 குறைச்சி எழுதுவோம். 4 தர 6 தர 8 6 4 24 24 தர 8 மிச்சம் 192 சதுரமுகி குச்சிகள் நிறம் தீட்டப்படாததாக இருக்கும். இதை சரியான ப்ரூவ் பண்றதுக்கு அப்படி 480 இருந்து 8 2 பக்கம் 72 208. இதெல்லாத்தையும் கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா 192 சதுரமுகி குச்சிகள் நிறந்தீட்டப்படாத சதுரமுகி குச்சிகளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.